பார்வதியோட கேம் எவ்வளவு ஃபயரா இருந்தாலும் பார்வதி பேசுற வார்த்தைகள் தப்பு. அதை யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா கேட்கணும். அததான் நான் சொல்றேன். ஹோஸ்ட் ஸ்ட்ராங்கா அதை கேட்கலன்னு சொல்றேன். பாரு தயவு செஞ்சு என்னோட பண்ணாதீங்க. ஒருத்தவங்க சொல்லியும் அதுவும் ஒரு ஹோஸ்ட் சொல்லியும் அது உன் காதுல விழல. அப்ப எங்க வச்சிருந்த உன் மூளைன்றது இன்னொரு கேள்வி. ரெண்டாவது வந்து ஹோஸ்டையே சரியா மதிக்க மாட்டேங்கிறாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஐ அம் அட்ஜஸ்ட். பார்வதி பண்ண ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப தப்பு. அது நீ இப்படித்தான், நீ பண்றதெல்லாம் இப்படிதான் இருக்கு, கேவலமா இருக்கு, ரவுடிசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு உட்கார வச்சிருக்கணும். அவர் வந்து ஸ்ட்ராங்கா எதுவுமே சொல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கேட்காமல கேட்கறா இருந்தா உங்க எல்லார்கிட்டயும் அவ்வளவு குப்பை இருக்கு. திவாகர் அப்படிங்கிற ஒரு பர்சன் எப்படின்னா, நான் ஒரு ஜோக்கர்ன்ற முகமூடிய போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள வேற மாதிரி ஒரு பர்சன் தான் அவரு. கேவலமான ஒரு கேமை வந்து அவர் விளையாடிட்டு இருக்காரு. எப்பெல்லாம் தொடர்றதுக்கு டைம் கிடைக்குதோ தொட்டு விளையாடுறது எல்லாம் பண்றது. நான் வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அரோராவும் திவாகரும் இப்படி பண்றாங்க. அப்ப கமருதீன் இருக்காரு, ஐயோ சுபிக்ஷா ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, பாத்துக்கிட்டே நான் அவளை ரசிக்கிறேன் அப்படின்னா வியானா என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு வந்து கான்வர்சேஷன்ல நேராங்க பிரியா ரஞ்சித் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோக்கா. ஸோ பிக் பாஸ் வந்து பயங்கர பரபரப்புக்கு இடையே வந்து விஜிஎஸ்க்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசினது. அதனால பயங்கரமாக ரோஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது இந்த தடவையாவது. ஓரளவுக்கு எப்பாப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டேஜை விட்டு வெளியே ஓடுற அளவுக்கு பார்வதியெல்லாம் வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தா. பார்வதி அசரவே இல்லை. அப்போ கூட நான் பண்ணுறது தான் அப்படின்னு வந்து நின்னாங்க. சார் அவங்க விஜிஎஸ் இவரை கலைக்கிறாங்களா இல்லை பார்வதி அவரை கலைக்கிறாங்களான்னு தெரில. அந்தளவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப பயங்கர ரோஸ்டாக இருந்துச்சு. கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்காது மட்டும்தான் ஒரு மிச்சம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பரபரப்பாக போச்சு. அது 2 எபிசோட் பற்றி சொல்லுங்கக்கா. ஆக்சுவலாக சாட்டர்டே எபிசோடு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் தான் வீடியோ போட்டிருந்தேன், நம்ம வச்ச கொஸ்டினை வந்து உள்ள கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. பட் ப்ரமோவை பார்த்து நம்ம தப்பா முடிவு பண்ணியிருக்கோம் போல இருக்கு. இல்லை, எபிசோட பார்த்துருக்கணும் நம்ம. ஏன்னா எபிசோட்ல என்ன பண்றாருன்னா பொதுவா அப்படி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா இந்த மாதிரி பிக் பாஸை வந்து டியூடுன்னு கூப்பிடுறது, அண்ணன் கூப்பிடுறது, எங்கேருந்து வருது இந்த தைரியம்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதை கூப்பிடுற 2 பேர் சபரி, எஃப்ஜே. இவங்க 2 பேர் தான். சபரி வந்து அண்ணன் கூப்பிடுறதும், எஃப்ஜே வந்து டியூடுன்னு கூப்பிடுறதும். இது வந்து என்ன சொல்றது, அவங்கள எழுப்பி நிக்க வச்சு அதை கேட்டிருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து பிக் பாஸ்ன்ற மரியாதை கொடுத்து பிக் பாஸ் தான் கூப்பிடுறாங்க. சில பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, நான் போட்டு இந்த வீடியோ, ஏன் பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் தான் கூப்பிடணுமா, அவர்னா பெரிய இவரா அவரா, ஏன் அது டியூடுன்னு ஒன்றும் தப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்போ சீசன் 5ல வந்து பிரியங்கா வந்து பெருசுன்னு கூப்பிட்டுருந்தாங்க, அதெல்லாம் மட்டும் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நான் சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்லாம் வந்துச்சு. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒருத்தவங்களுக்கு நான் பர்டிகுலரா போட்டேன். எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீசன் 5 அப்ப இந்த மாதிரி ரிவ்யூல நான் இல்லை இருந்திருந்தா அப்பயே நான் கேட்டிருப்பேன். ஏன்னா நான் வீட்லயே அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். அது அவர் பிக் பாஸ்ன்னு இருக்கும் போது எதுக்கு அவருக்கு வந்து தலைன்னு சொல்லி கூப்பிடணும், பெருசுன்னு எதுக்கு கூப்பிடணும்? இப்ப தலைனா தலைவர்னு சொல்லலாம், குருநாதானா குருன்னு சொல்லலாம். அது 2த்தையுமே நம்ம தப்பான இதுல பார்க்க முடியாது. ஆனா பெருசுன்னும் போது அது வந்து அவ்வளவு இதுவா தெரியல. ஆனா அந்த சீசன்ல பிக் பாஸுமே பெருசுன்னு சொன்னா சிறுசுன்னு சொல்லுவாரு. நான் அதையுமே பார்த்திருக்கேன். ஓ அப்ப அவரே இப்படி பண்றாரு. ஆனா நம்மளுக்கு பேசுறதுக்கான இந்த மாதிரி ஸ்பேஸ் எனக்கு அப்ப கிடைக்கல. கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் அதையும் பேசியிருப்பேன். அது ஒண்ணு. 2வது வந்து டியூடுன்னு கூப்பிடுறது என்ன அப்படின்னா, இந்த டியூடோட மீனிங் என்னன்றது எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா அந்த டியூடுன்றது வந்து அந்த குரலுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பிக் பாஸை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, அந்த குரலுக்கு மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் பிக் பாஸோடைய வாய்ஸ் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்லாம் பிரம்மாண்டம் தான் அவரை சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு குரலுக்கு நம்ம அசைகிறோம்னா அது ஏதோ நம்மள அந்த குரல் செய்யுது அப்படிங்கிறது தான். அப்போ அதுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் இங்கே இல்லைன்னும் போது அது வந்து ஹோஸ்ட் சரியா கேட்கலையோ அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. 19 அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. ஆனா அது திருப்பி கண்டினியூ ஆச்சு. நேற்று திருப்பியும் எஃப்ஜே வந்து டியூடுன்னு தான் கூப்பிட்டாரு. வெளியிலேயே வந்து சாரி டியூட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொல்லும்போது அப்ப பார்வதி சொல்றாங்க, டேய் சேதுபதி நான் வந்து அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனார்ல இந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அப்படியா சொன்னாரு? அதாவது ஹோஸ்ட் சொன்னதை கூட காதுல வாங்காத அளவுக்கு உள்ள கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. எஃப்ஜே இதை கேட்கிறாரு, அப்படியா சொன்னாரு, அப்படி ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு லைவ்ல. அப்ப வந்து ஆப்போசிட்ல இருந்து விக்ரமா யாருன்னு தெரியல, அவங்க வந்து ஆமா சொன்னாங்க, அண்ணா டியூடுன்றத கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரிதான் வந்து எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்படின்னும் போது ஹாஸ் அ ஹோஸ்டா அவர் சொல்லியிருக்காரு. சரி உன் காதுல விழல, எதிர்த்து உன் கூட இருக்க கண்டஸ்டன்ட்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஆமா சொன்னாங்க, இனிமேல் அந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது அதையும் தாண்டி நீ உள்ள போய் நாமினேஷன் பண்ணும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் நாமினேஷன் டியூட், நான் வந்து யாரை சொல்றேன்னா டியூட் இந்த மாதிரி டியூட்
எபிசோட டோட்டல் கட்டு. ஏன்னா ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கொடுத்து அப்போ லைவ்லேயும் அதை கட் பண்ணியிருக்கலாமே. அது என்னோட கொஷின். ரெண்டாவது வந்து அந்த விஷயத்த வந்து பிக் பாஸ் கிட்டேயே கேட்டு அவரை தர்ம சங்கடப்படுத்துறாரு. என்ன கேட்குறாருன்னா எஃப்ஜே வந்து இந்த மாதிரி நான் டியூடுன்னு கூப்பிட்றது உங்களுக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கா, அப்படி நீங்கள் அவமரியாதையாக ஃபீல் பண்ணுறீங்களா பிக் பாஸ்ன்னு கேட்குறாரு. அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவர் ஒரே வார்த்தையில் வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து அவ்வளோ கேப் எடுத்து நாமினேஷன் போயிட்டுருக்கு, நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டார் அவர், ஆனால் பேசலாம்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, ஒருத்தவங்க சொல்லியும் அதுவும் ஒரு ஹோஸ்ட் சொல்லியும் அது உன் காதில் விழல, அப்போ எங்கே வச்சுருந்த உன் மூளைன்றது இன்னொரு கேள்வி. ரெண்டாவது வந்து ஹோஸ்டையே சரியா மதிக்க மாட்டேங்கிறாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ணன்னு சொல்றது ஓகே, நீங்க வந்து வெளியில இருக்கிற உறவு முறையை வச்சு உள்ள கூப்பிடுறீங்க, அவர் வெளியில உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், ஒரு என்ன ஆக்டர்ஸ் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஷோல ஃப்ரெண்ட் ஆயிருக்கலாம், பேசிருக்கலாம், எல்லாமே ஓகே. பட் இங்கே அவர் வந்து ஹோஸ்டுக்கான ரெஸ்பெக்டை கொடுங்கன்னு சொல்றேன். மற்ற பிக் பாஸ் எல்லாம் பார்க்கும்போதே அலற மாதிரி இருக்கு. மோகன்லால் சாரா இருக்கட்டும், நாகார்ஜுனா சாரா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற டாஸ்கா இருக்கட்டும், அவங்க பேசும்போது ஒரு கண்ணசைவு கூட இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த ஹோஸ்டுக்கு அவங்க மரியாதை தராங்க. இங்க அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. கேஷுவலா பேசுறாங்க. அதை வந்து சேதுபதி அண்ணாவே சொல்றாரு, நான் பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சிரிக்கிறீங்க, கொட்டாய் விடுறீங்க. இந்த பார்வதி பண்ண ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப தப்பு. அது இப்படி பண்றது அப்ப என்ன ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன் நானு. ஒருத்தர் அங்க பேசிட்டு இருக்காருன்னா இப்ப வாரம் முழுக்க இந்த மாதிரி நீங்க பண்றீங்க பார்வதி, அதை ஹோஸ்ட் கிட்டயுமே பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் அவர்கிட்ட இருந்து வந்தது. இது நீங்க பண்றீங்கன்னா இதை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இனிமேல் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் திருப்பியும் வார்ன் பண்ணாரு. இந்த சீசன்லயே இது 2வது முறை இந்த மாதிரி பார்வதி பண்றாங்க. ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்ணு இப்படி விட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வீக், அப்புறம் நடுவில் ஒரு கேப் வந்துச்சு, இப்போ இந்த வீக் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதான் யார்கிட்டயுமே வந்து ஒரு ரெஸ்பெக்டை பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு சில பேரை தவிர்த்து மிச்ச பேர்கிட்ட இருந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்து வர மாட்டேங்குது. ஒருவேளை வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே சில பேர்த்த பார்த்துட்டு இவங்க அப்படியே காப்பி பண்ணி அவங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு 2 பேர் செய்யற வேலையில இவங்க அதை பார்த்துட்டு ஐயோ இவ இப்படி பண்றாளே நம்மளே மாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மாறிட்டாங்களான்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அந்த வகையில சாட்டர்டே வந்து இவர் சரியான ஒரு நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கணும், நிக்க வச்சு இனிமேல் அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ சாட்டர்டே வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பேசினாரு. சுபிக்ஷாவை கொஞ்சம் குத்தி பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஓகே தான். ஆனால் வந்து கனியை தூக்கி வச்சு பேசும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, ஓகே நெக்ஸ்ட் டே அவங்க கேப்டன்சி பற்றி பேசுவார், அப்போ நம்ம அதை பற்றி கவனிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன் நான். ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து அவர் ஓப்பனாக உடச்சி விட மாட்டேங்கிறாரு. உங்கள் மேலே எஃப்ஜேக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே இது வரைக்கும் 3 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னதே தவிர்த்து, ஏன் நீங்கள் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன் அவர் உங்கள் நிழலில் தான் அவர் இருக்காரா அப்படிங்கிறத வந்து உடச்சி விடலை. அதனால வந்து கனி இன்னமும் வந்து கேங்ல தான் இருக்காங்க, கேங்கா தான் இருப்பாங்க, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்ப யாராவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த வந்து புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோமோ அதுக்கு தான் அவங்க அதை எடுத்துக்கிட்டு தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் இப்படி லேசா இப்படி பண்ணி விட்டு போனா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு திட்டு விழல, நம்ம திட்டுற அளவுக்கு நம்ம நடந்துக்கல போல இருக்கு, அப்ப திட்டுற அளவுக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்ற மாதிரி திருப்பியும் அதே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க டிஆர்பி வரணுன்றதுக்காக அதை பண்றாங்களா அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு குழப்பமா தான் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் எஃப்ஜேவையும் ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கணும். சண்டே வந்து எஃப்ஜே வந்து அந்த பாடி மாக்கிங்லாம் பண்ணலையா அப்படின்லாம் கேட்டாரு கனி கிட்ட. கனி வந்து சொன்னாங்க அவங்க வந்து மாக் பண்ற மாதிரிலாம் பண்ணாங்க வியானா, அப்புறம் வந்து பார்வதியும் பேசும்போது மாக் பண்ற மாதிரி தான் பேசிட்டாங்கன்னும் போது, அப்போ இவங்க மட்டும் தான் பண்றாங்களா, அதை எஃப்ஜே பண்ணலையான்னு கேட்டாரு. அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா கேளுங்க சார், நீங்க ஏன் சார் பயப்படுற மாதிரி கேட்குறீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்ட்ராங்கா நின்று கேளுங்க, எஃப்ஜே அதை பண்ணாரே அப்போ உங்க கண்ணுக்கு தெரியலையா கனி, ஏன் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கல. எஃப்ஜே பண்ணாரே அப்போ நீங்க பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது என்ன சொல்றது, கேஷுவலா ஹேண்டில் பண்றாரு தான், ஆனா அது ஸ்ட்ராங்கா இல்லையோன்ற மாதிரி எனக்கு திருப்பி அது தோணிட்டே இருக்கு. இன்னும் நல்லா கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. அதே மாதிரி கமருதீன் விஷயத்துல வந்து அவர் சொன்னது பொய். ஏன்னா சுபிக்ஷா அந்த ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணல. கமருதீன் வந்து ஸ்டார்டிங் வரும்போது எனக்கு கமருதீன் சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்லும்போதே
அவங்க வெளிய இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன மாரிலாம் யாரும் கிடையாது. வெரி ஜென்யூன் பர்சன். அவரு வந்து தன்னுடைய ஓன் ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ வீடியோலயே என்ன சொல்லியிருந்தாருன்னா, "நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நெறைய ஒரு மேலா இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்." அதெல்லாம் ஃபைன். ஆனா நீங்க நடந்துக்கிறதுக்கும், அங்க போய் ஒரு ஆட்டிட்யூடா நீங்க பிஹேவ் பண்றதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையே கமருதீன். உங்களுக்கு ரெட் கார்டு குடுக்குற அளவுக்கு கூட ஒரு ஒரு மனுஷன் பொத்தம் பொதுவா இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுது. உன்னை குத்தம் சொல்றான், மூஞ்சில அடிச்ச மாதிரி விஜிஎஸ் சொல்றாரு அப்படிங்கிறது தெரியுது. நீ எப்படி வந்து அந்த ஒரு உணர்ச்சி கூட இல்லாம ஆம், அப்படியே சொன்னாங்க. அதாவது எனக்கு அந்த மாதிரி தெரியல அப்படின்னு வந்து நியாயப்படுத்த எப்படி உன்னால முடியுது? இந்த இடத்துல கமல் சார் இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுவும் பர்ட்டிகுலரா இந்த சீசன்ல இல்லையேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். இட்ஸ் ஓகே. அது அவரு இதுக்கப்புறம் அவர் இங்க வருவாரா, வரமாட்டாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து இப்ப இவர் வந்து இவரோட ஸ்டைல்ல ஒரு விஷயம் பண்றாரு. ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்த ஹோஸ்டோட ஸ்டைல் இதுதான். கண்டிப்பா. இப்ப கம்ருதீன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவரு சில விஷயங்கள் பண்றாரு. ஆனா அது வந்து நல்லா தெரியுது. அவரு வெளியில நிறைய தெரியணும்ன்றதுக்காக பண்றாரு. விஜிஎஸ் அண்ணா வந்து எனக்கு அவர் கேட்டது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் விஜிஎஸ் அண்ணா வந்து என்னை விட்டா அவரே அசிங்கமா திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவங்க பண்றதுக்கு. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு கோவம் வருதுங்கிறது ஸ்டேஜ்ல பார்க்க ஆமா. முடியுது. ஆக்சுவலா அவருக்கு கண்டஸ்டன்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ஸ்லயே வந்து அவருக்கு என்ன சொல்றது Satisfied விருப்பம் இல்ல. இல்ல. சாட்டிஸ்ஃபைடா இல்ல அவரு. ஸோ அந்த வகையை பார்க்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ணித்தான் ஆகணும் இந்த சீசன்ன்றதுக்காக பண்றாரு. ஆனா கம்ருதீன் கிட்ட வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா கம்ருதீனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, அவர் பண்ண விஷயத்த அவருக்கு குறும்படமா போட்டு காட்டுங்கன்னு சொல்றேன். போட்டு காமிச்சீங்கன்னா, அந்த இடத்துல ஐய்யய்யோ! அப்ப சொல்லாத விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோமா? அப்ப நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அப்ப இந்த தப்ப நெக்ஸ்ட் வீக் பண்ணக்கூடாதுன்றதுனால, ஓகே நம்ம இப்படி இருக்கோம். ஏன்னா, இவரு இன்னொரு வார்னிங் குடுத்தாரு. நான் வந்து மக்களோட ஓட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். நான் எப்ப நெனச்சாலும் உங்கள வெளியில அனுப்பிடுவேன்ற ஒரு வார்த்தை சொன்னதுனால, கமருதீன் சண்டேலருந்து ஏதோ கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆன மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா, அவரே போய் துஷார் கிட்ட பேசினதும், துஷார் திருப்பி பேசினதும், ஆனா அது எந்த வகையும் நாமினேஷன வந்து பாதிக்கவே இல்ல. எல்லாரும் நாமினேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா, கமருதீன் கொஞ்சம் இப்படி சேஞ்ச் ஆயிட்டு, இப்ப கொஞ்சம் வந்து யார் சண்டை போட்டாலும் கொஞ்சம் சாஃப்ட்டா பேசுறாரோ! அப்படிங்கிற மாரி நேத்துலருந்து எனக்கு தோணுச்சு. இது இப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா நல்லாருக்கும். ஆனா, அது எத்தன நாளைக்குன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா, கமருதீனுக்கு இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங் குடுத்துருக்கணும். இது ஓகே தான். நீங்க வெளியில அனுப்புறது அது எல்லாமே ஓகே தான். பட் வந்து கலாய்க்க கூடாது. கலாய்ச்சு உட்கார வைக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கா நல்லா அடிச்சு, "நீ இப்படித்தான். நீ பண்றதெல்லாம் இப்படிதான் இருக்கு. கேவலமா இருக்கு. ரவுடிசமா இருக்கு." அப்படின்னு சொல்லி அடிச்சு உட்கார வச்சிருக்கணும். அவர் வந்து ஸ்ட்ராங்கா எதுவுமே சொல்லாத மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லார்கிட்டயுமே இந்த வீக்கெண்ட்ல எல்லாரும் தப்பு பண்ண எல்லார்கிட்டயுமே அவர் ஸ்ட்ராங்கா சொன்ன மாரி எனக்கு தெரியல. திவாகர் கிட்ட வந்து யாராச்சும் வந்து திவாகர் கிட்ட சேஃபா ஃபீல் பண்ணலையா? அப்படிங்கிற மாரி கேர்ல்ஸ் எல்லாமே வந்து கேட்டாரு. ஆமா, இதுல கேட்டுட்டு எனக்கு ஒரு கேள்வி பர்ட்டிகுலரா தொடர்ந்து வந்து நிறைய யூடியூப் சேனல்ல பார்க்க முடிஞ்சது. அசால்ட்டாக அத்துமீறும் திவாகர், அப்புறம் வந்து சில்மிஷத்தின் உச்சம் ஆமா திவாகர், பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த தர்பீஸ்க்கு இதெல்லாம் தேவையா? ஏன் இந்த வந்து அரோரா கிட்ட இந்த வேலை நீ பண்ண? அப்புறம் ஏன் வந்து மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட இந்த வேலை பண்ண? ஃபுல்லாவே வந்து அவரை வந்து வேற மாதிரி சித்தரிச்சு தான் போட்டிருந்தாங்க. இதுக்கு பர்ட்டிகுலரா ஏதாவது ரீசன் இருக்கா? உள்ள ஏதாவது நடந்துச்சா? பர்ட்டிகுலர் ரீசன் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா இந்த பர்ட்டிகுலர் பர்சன் இந்த திவாகர் அப்படிங்கிற ஒரு பர்சன் எப்படின்னா, நான் ஒரு ஜோக்கர்ன்ற முகமூடிய போட்டுக்கிட்டு, உள்ளுக்குள்ள வேற மாரி ஒரு பர்சன் தான் அவரு. அப்படிதான் வெளியில இப்ப நெறைய பேருக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. நேத்து கூட அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் பண்றாரு. அரோரா கூட டான்ஸ் அது எல்லாமே ஓகே. கட்டி பிடிக்கிறதும், முத்தம் குடுக்குறதும். ஆனா, அது அவங்க சேஃபா ஃபீல் பண்றாங்கல்ல. நம்ப திவாகர மட்டும் தப்பு சொல்ல முடியாது. ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அதுக்கு அவர் பண்றதுக்கு வந்து அகெயின்ஸ்டா பண்ணாம, நான் அத சேஃபா தான் ஃபீல் பண்றேன்ட்டு அவருக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்குறாங்கல்ல. அந்த ஸ்பேஸ் குடுக்கறதுனால தான் அவர் இன்னும் என்ஜாய் பண்ணி பண்றாரு அத. இப்ப என்கிட்ட வந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆகல. நான் வந்து வீட்டுக்குள்ள போறேன். பிக் பாஸ் ஒரு கண்டஸ்டன்ட்டா திவாகர் கூட நான் போறேன்னும்போது, என்கிட்ட பழகுறதுக்கு நான் ஒரு லிமிட் வச்சிருக்கணும். அந்த லிமிட் இல்லாம லிமிட்லெஸ்ஸா இருந்தேன்னா, எந்த வேலையும் பண்றத நான் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற ஆளா இருந்தேன்னா, அப்ப நான் வந்து அவருக்கு வந்து நான் அவ்வளோ ஒரு பவர குடுத்துட்டா மாரி ஒரு அர்த்தம். அப்ப அந்த பவர் வந்து 18 பிளஸ் என்ன பிளஸ்ல போனாலும் எனக்கு அத பத்தி கவல கிடையாது.
நான் வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அரோராவும் திவாகரும் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த பெண்கள் அங்க இருக்கிற அதை தாண்டி இருக்கிற பெண்கள்லாம் அதை பார்க்குறாங்களா, பார்த்தும் பார்க்காம போறாங்களா, அதை பத்தி பேசணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இவர் நல்லவர்ன்ற முகமூடியை வச்சு, நான் ஒரு வெகுலின்ற முகமூடியை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு கேவலமான ஒரு கேமை வந்து அவர் விளையாடிட்டு இருக்காரு. எப்பெல்லாம் தொடறதுக்கு டைம் கிடைக்குதோ தொட்டு தொட்டு விளையாடுறது எல்லாம் பண்றது. ஆனா இது வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் விளையாடுறாரு, அவர் கையை பிடிச்சி சுத்ததெல்லாம் சிரிப்பா இருக்கு பார்க்கறதுக்கு தான் தோணும். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த வெகுளியான முகமூடியை தள்ளிட்டு இந்த ஆள் ஏன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் கையை பிடிச்சி இழுக்கிறது, இப்படி சாயறது, இப்படி பண்றது, இதெல்லாம் வந்து அது தப்பாவே யாருக்குமே அந்த பார்வையில யோசிச்சா கண்டிப்பா தப்பா தெரியும். அவர் வெகுளியா பண்ற விஷயத்த இவன் வந்து சேஃப்டியே இல்லைன்னு சொல்றான் பாத்தியா கமருதீன் அப்படின்னு சொல்லும்போது அது கமருதீன் மேலதான் தப்பு போகுது. அவர் வெகுளியா விளையாடுறாரு, இவன் கண்ணுக்கு எங்க இதுவாகுதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி, இவன் மட்டும் ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி. கமருதீனுமே ஒழுங்கு கிடையாது. நான் வந்து கமருதீனுக்கு சப்போர்ட்டே பண்ணல அந்த விஷயத்துல. ஆனா திவாகர் ஒரு முகமூடிக்குள்ள இருக்காரு, அது யாருக்குமே இன்னும் வந்து சரியா தெரிய வரல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா அதுக்கு இடம் கொடுக்கறது அரோரா. ஸோ அரோரா இடம் கொடுக்கறதுனால தான் அவர் வந்து அத்துமீறி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அரோரா வந்து அதை ஜாலியா எடுத்துக்கிறாங்க. ஆனா அதே பார்வையில சுபிக்ஷா எடுத்துப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அதே பார்வையில ரம்யா எடுத்துப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. நேத்து அரோரா கிட்ட அவர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி புடிச்சு வர்றதும், அந்த பொண்ணு கிஸ் பண்ற மாதிரி போறதும், இதெல்லாம் நடக்கும்போது ரம்யா அங்கதான் நிக்கிறாங்க. ஆனா ரம்யா அதை என்ஜாய் பண்றாங்களே தவிர்த்து அதை தடுத்து நிறுத்தத்துக்கு எந்த ஒரு வழியும் பண்ணல. இப்ப நம்ம அதை பத்தி கேட்டோம்னா ரம்யாவுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே, ஏன் ரம்யா போய் தடுத்து நிறுத்தணும்னு கேட்பாங்க. இன்னைக்கு இப்படி நடக்குதுன்னா நாளைக்கு ரம்யாவுக்கு அது வரும்போது ரம்யா என்ன பண்ணுவாங்க? அவங்க லிமிட் வச்சிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. சோ அதுதான் இங்க பிரச்சனைன்ற. இங்க வந்து திவாகர் மேல நம்ம வந்து 100% குற்றம் சொல்றோம்னா அவரை அலோவ் பண்ணி எனக்கு ஓகே நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணி கண்டென்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுக்குற கேர்ள்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. இது வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கமருதீன் சொல்றது வந்து விளையாட்டா அதாவது விளையாட்டா இவங்க எடுத்துட்டு நாங்களாம் சேஃபா தான் ஃபீல் பண்றோம், கமருதீன் அசிங்கப்படுத்துறதுக்காகவே கூட அதை சொல்லலாம். ஆனால் இன்னும் நீங்க பாருங்க 50 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா, வேற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளேயே நடந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து பெரிய பேசும் பொருளா ஆகும். அது இன்னும் கூடிய சீக்கிரத்துல அது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நடக்கும். நேத்து நான் லைவ்ல பாக்குறேன். லைவ்ல பார்க்கும்போதும் இந்த மாதிரி அரோரா கிட்ட எல்லாம் நடந்துட்டாரு. எனக்கு வந்து சுபிக்ஷா அந்த ட்ரெஸ் போட்டிருக்கால, நான் சுபிக்ஷாவை ரசிக்கிறேன். இதெல்லாம் அந்த கேர்ள்ஸை சேஃபா ஃபீல் பண்ணீங்களே கேர்ள்ஸ், உங்க காதுல இதெல்லாம் விழுந்துச்சா? அதை சொல்லும்போது வியானா தான் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஐயோ அண்ணா நீ வேற கம்முன்னு இருண்ணா, நானே இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த வார்த்தையை விடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அத வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, இது தப்புன்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா அவர் ஒரு மனுஷனாவே ட்ரீட் பண்ணலையோ, அவங்க மனுஷனா நானா சொல்றேன் நினைக்கலையோ, அதனாலதான் உங்களுக்கு பெருசா இல்ல அவர் வெகுளியா சொல்றாரு. இந்த பார்வையா மாத்தி வச்சிருக்காரு அந்த வீட்டையே அவரு. சோ அதனால அவர் வெகுளியா சொல்றாரு. ஓகே. இந்த வார்த்தையை கமருதீன் சொல்லியிருந்தா அங்க என்ன ரியாக்ட் ஆயிருக்கும் வியானா? நான் கேக்குறேன். இப்ப கமருதீன் இருக்காரு, ஐயோ சுபிக்ஷா ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, பாத்துக்கிட்டே நான் அவளை ரசிக்கிறேன் அப்படின்னா வியானா என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? கமருதீன் என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? வருமா வராது? கண்டிப்பா. அது திவாகர் சொல்றாருன்னா, திவாகர் எதுவுமே சொல்லல அப்படின்னா அப்ப அந்த இடத்துல திவாகருக்கு அவ்வளோ ஸ்பேஸ் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெகுலின்னு நம்பி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எவ்வளோ நாள் நீ இந்த வெகுலி ஃபேஸை வச்சு நீ போறன்னு நான் பாக்குறேன்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. ஏன்னா பார்வதிக்கு அது ஆல்ரெடி நடந்தது. பார்வதி வந்து கிட்டத்தட்ட திவாகரும் பார்வதியும் ஒரே கேரக்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இவரை வந்து யாராவது இவரை ஒரு வார்த்தை சொல்லிட்டா இவரால தாங்க முடியாது, அவங்கள தாழ்த்தி பேசுறது, இறக்கி பேசுறது, அசிங்கமா பேசுறது எல்லாமே பண்ணுவார் திவாகர். அதே சேம் தான் பார்வதியும். அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க அவங்க கிட்ட சண்டைக்கு வந்துட்டாலோ இல்ல அவங்கள வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல திட்டி பேசிட்டாங்களோ அவ்வளோ தாழ்த்தி பேசுறது, அசிங்கப்படுத்துறது எல்லாமே பார்வதியும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அப்படி அடிப்பாங்க ஃபைட்ல. ஆனா இவர் எப்படின்னா எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவார், நான் பத்தியா நான் வந்து இதுவா தானே பேசினேன், அவன் பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் பேசினேன். ஏன்னா இப்படி போய் பேசுறதுனால வீக்கெண்ட்ல அது ஹெல்ப் ஆகும். ஸோ இப்படிதான் இவரோட கேம் பிளே ஆயிட்டு இருக்கே தவிர்த்து, அதனாலதான் பார்வதி நிறைய பேருக்கு கெட்டவங்களா தெரிவாங்க. ஆனா அவங்க கெட்டவங்க தான். கெட்டவங்க தான். பட் கேம் வைஸ் பார்க்கும்போது அவங்கள மாதிரி ஒரு ஃபைட் ஸ்பிரிட்டோட பண்றது யாருமே கிடையாது. கண்டென்ட் கொடுக்கணுங்கிறது. கண்டென்ட் குயின், ப்ராமோ குயின்,
நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் அவங்கள. அந்த அளவுக்கு வராங்க அப்படின்னா வந்து சீசன் 4ல கூட யாரோ ப்ரமோக்காக பண்றியா, ப்ரமோல வரணுன்றதுக்காக பண்றியான்ற மாதிரிலாம் நிறைய சண்டைலாம் வந்துச்சு. இங்க சண்டே ஃபுல் சண்டேயே ப்ரமோ தான். எந்த ப்ரமோ வேணா எடுங்க, சண்டை தான் போகும். இல்ல பேக்ல உட்காந்து புறம் பேசுறது தான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து அது வந்து பார்வதி வந்து இதுல என்ன தப்பு இருக்கு, இதுதானே மனுஷங்க, இது இப்படிதான் பண்ணுவாங்க, புறம் பேசிதான் ஆகணும் அப்படிங்கறது ரொம்ப கேஷுவலா ஆமா. பேசுறாங்க. நீ என்ன வேணா ஆனா அது வந்து ஒரு ஒரு கேம் ஒரு ரூல்ஸ்ன்னு வரும்போது அது வந்து தப்பு. அதாவது புறம் பேசுறதை தாண்டி நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. ஒரு கேமை மதிக்கிறது, ரூல்ஸை மதிக்கிறது, அதை மதிக்காம போ, அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது தப்பு. வந்து இப்போ ஒரு பர்சனாலிட்டி வைஸ் வந்து இந்த ஒரு வார்த்தை எனக்கு விஜிஎஸ் அண்ணா வந்து சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க வந்து இங்க கேம் தான் விளையாட வந்திருக்கீங்க, அது எனக்கு நல்லா புரியுதுப்பா, நீங்க கேம் தான் விளையாட வந்திருக்கீங்க. ஆனா இது நீங்க பண்ற சில சில செய்கைகள், சில ஆக்ஷன், சில ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து எதை காமிக்குதுன்னா நீங்க என்ன கேரக்டர்னு காமிக்குதுன்னு ஒரு வார்த்தை சூப்பரா சொன்னார். அது அங்க இருக்கக்கூடிய எத்தனை பேத்துக்கு உரைச்சதுன்னு தெரியல. ஆனா நம்மளுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது ஆமா இல்ல, இது வந்து நீங்க கேம் தான், உங்களுக்கு காசு வரும் தான், உங்களுக்கு ஃபேம் வரும் தான், இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா இது கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தாண்டி நீ யாருங்கிற ஒரு கேரக்டர் தெரியும். யாரை சொல்றேன்னா ஆவேசா கம்ருதீன், பார்வதி. ஏன்னா சுபிக்ஷா அந்த இது எடுத்தப்போ துப்புனாங்க, சீ தூ அப்படின்னு துப்புனாங்க. அதுக்கப்புறம் சனியன்னு ஒரு வார்த்தை திட்டினாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. இப்படிலாம் வந்து பண்ணணுமா அப்படின்னு இருந்துச்சு. மச்சான் அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அதுதான் பார்வதியோட ஒரிஜினல் கேரக்டர். கேம் அப்படின்னு வரும்போது அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வரமாட்டேங்குது. நான் ஜெயிக்கணும், எனக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து ஓகே, எல்லாமே ஓகே தான். பட் உங்களுக்கு கிடைக்கலன்னதும் காலையில உயர்த்தி பேசின அதே பர்சனை நைட் அப்படியே தாழ்த்தி பேசி பயங்கரமா ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி சனிய அப்படி இப்படின்னு பேசலாம் வந்து அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப டேஷ் 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 நிறைய டேஷ் வேற. அது நிறைய வந்து பீப்லாம் போட்டாங்க, கட் பண்ணி மியூட்ல போட்டுலாம் அவங்க பேசுறதெல்லாம் காட்டுறாங்க. ஏன் இது கேம்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப இந்த கேம்ல இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே உங்களை எத்தனை பேர் என்னென்ன வார்த்தையில அதுதான் நானும் சொல்றேன். இப்போ பார்வதியோட கேம் எவ்வளவு ஃபயரா இருந்தாலும் பார்வதி பேசுற வார்த்தைகள் தப்பு. அதை யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா கேட்கணும். அததான் நான் சொல்றேன், ஹோஸ்ட் ஸ்ட்ராங்கா அதை கேட்கலன்னு சொல்றேன். இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த வீட்ல பேசக்கூடாதுன்றது ஒரு ரூல். பிக் பாஸ் ஹவுஸுக்குன்னு இருக்கிற ஒரு ரூல். அந்த ரூலை தாண்டி வந்து பீப் எடிட் பண்றவங்க மியூட்ல போட்டுட்டே இருக்கிற அளவுக்கு நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு ஹோஸ்டா அதையும் கேட்டிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர் எதெல்லாம் கேட்பாரு, எல்லாத்தையும் அவர் இருக்கிறதுல இல்ல. நான் வந்து போன சீசன் விஜய் அண்ணா ஹேண்டில் பண்ணிருக்காரு. 14 வீக்ஸ் 15 வீக்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு. இந்த வருஷம் இந்த சீசன் வந்து 3rd or 4th வீக்கே 3rd வீக்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஜிஎஸ் அண்ணா லாஸ்ட் சீசன் ஹேண்டில் பண்ண இருக்கிற ஒரு ஃபயர் வந்து இந்த சீசன்ல குறையுது. அதுதான் நானும் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில அவருக்கு செலக்ஷன் கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ல சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அது ஒண்ணு. 2வது வந்து 3வது வாரமே வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, நான் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போக சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு ஹோஸ்டா அவருடைய ஷோவை அவரே ஆஃப் பண்ணிட்டு போக சொல்றாரு அப்படின்னா அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா ப்ளீஸ் அதை போல்டா கேளுங்க, ஸ்ட்ராங்கா கேளுங்க. உங்களுக்கு சேனல் சைட்லேருந்து சப்போர்ட் இருக்கு, உங்களை ஹோஸ்டா போட்டிருக்காங்க. உங்களுக்கு நோ ரூல்ஸ், நீங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணுன்றது நீங்க பயங்கரமா அடிச்சு கேளுங்க சார் அப்படிங்கிறேன் நான். நீங்க அடிச்சு கேளுங்க. வெளியில வந்து இப்ப எஃப்ஜேவை கேட்கலன்றதுக்காக வெளியில நிறைய பேர் அவர் திட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க, ஏன் எஃப்ஜேக்கு சொம்பு தூக்குறீங்க, ஏன் தூக்குறீங்க, போன சீசன்ல ஒருத்தருக்கு தூக்குறீங்க, இந்த சீசன்ல ஒருத்தர் தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க சார். நான் சொல்றேன், பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க, நீங்க அடிச்சு கேளுங்கன்னு சொல்றேன். நாளைக்கு அவர் வெளியில வந்தா கூட நீங்க அவருக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நீங்க திட்டி அவர் திருந்திட்டாரு, அடுத்த கேம்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு போறாருன்னா அது நல்லது தானே, அதை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப இவங்க கிட்ட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, இப்ப சேனல் யோசிப்பாங்க, இவர் ரொம்ப ஹார்ஷா கேட்டுட்டாருன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா அப்படியே அமைதியா ஸ்மூத்தா போச்சுன்னா நம்மளுக்கு வந்து டிஆர்பியே இருக்காதே, அப்ப கொஞ்சம் பார்த்து கேளுங்க சார் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. மேபி அதை அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அதனால அவரால் ஸ்ட்ராங்கா எதுவும் கேட்க முடியாம கூட போயிருக்கலாம். ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் வந்து எல்லாருக்குமே சுருக்குன்னு உரைச்சிருக்கும் நான் நினைச்சேன் அன்னைக்கு. ஆனா அது உரைக்கலன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஏன்னா வந்து அவங்க டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க.
இப்போ இவர் வந்து என்ன பார்வையில ஒரு சேனலை மாத்திட்டு போங்க, இல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு போங்க, என் குழந்தைக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. இப்படி நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த ஷோ நாறி போயிருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்றேன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணோன்றத யாருமே உட்காந்து அங்க யோசிக்கவே இல்ல. யோசிக்கவே இல்ல. நீ பண்ண, நான் பண்ண, நீ பண்ண, நான் பண்ண, இப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து, இப்ப பிரவீன்ராஜ் கேப்டன் ஆயிட்டாரு. ஆஸ் அ கேப்டனா உட்கார வச்சு, சேதுவண்ணா இந்த மாதிரி சொன்னாரு. அப்ப நம்ம இந்த மாதிரி கேவலமா நடந்திருக்கோமா? தயவு செஞ்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு ஒரு சின்ன மீட்டிங் வச்சு அதை சொல்லியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்மள அவர் பாராட்டுற மாதிரிலாம் நம்ம நடந்துக்கணும்ன்றத சொல்லியிருக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய கேப்டன்சில வீடு நல்லா ஃபன்னா போகணும், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டா போகணும்னு நினைக்கிறாரு தவிர்த்து, ஆஸ் அ ஹோஸ்டா அவர் சொன்னதை நம்ம மைண்ட்ல எடுத்துட்டு நம்ம நடத்தணும்ன்றத அந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. அதை பிரவீன்ராஜ் வந்து செய்யல. வீட்ல இருக்க யாருமே அதை யோசிக்கல. ஏன் விக்ரமே யோசிக்கல. விக்ரம வந்து ரொம்ப பாராட்டிலாம் பேசுவார் விஜய் சனா. ஆனா விக்ரம் கூட அதை யோசிச்சு அது உள்ளுக்குள்ள யாருக்கும் சொல்லி அதை செய்யுங்கன்னு சொல்லலன்னும் போது ஓகே, அப்போ இவங்க இப்படிதான் இருப்பாங்க தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த மனுஷன் கத்துறதுல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, இந்த வாரம் வந்து எவிக்ஷன் ப்ராசஸ், நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு யாரெல்லாம் போட்டு கொடுத்தாங்களா? நிறைய இந்த வாட்டி நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். கனி தப்பிச்சிட்டாங்க, அப்புறம் வந்து எஃப்ஜே தப்பிச்சிட்டாரு, சபரி தப்பிச்சிட்டாரு, அப்புறம் வேற யாரு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரவீன் வந்து கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ அவரு இது கிடையாது. ஆல்ரெடி சுபிக்ஷா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் லாஸ்ட் வீக்ல வின் பண்ணிட்டாங்க. அந்த பாஸ் இருக்கு. அவங்க வியானாக்கு பாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கிட்ட அவங்களே வந்து சேவ் ஆயிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறதுல இருந்து தான் வந்து நம்மளுக்கு நாமினேஷன்ல அதுல வந்து போன வாரம் பயங்கரமா ஆட்டம் காட்டினது ரெண்டு பேர் செம்ம பயங்கரமா ஆட்டம் காட்டினாங்கன்னா அது பார்வதி, கமருதீன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் வினோத்தனா நிறைய கெட்ட பேர் வாங்கினாரு. வினோத்தனாவும் சில வார்த்தைகளை விட்டுறாரு. அவர் விடுற வார்த்தைகள் எல்லாம் வந்து அது வாட்டர்மெலானுக்கு உரைக்கணுன்றதுக்காக விடுறாரு. ஆனா அது நிறைய பேர் நோட் பண்றதுனால இவர் டபுள் கேம் ஆடுறாரோ அப்படின்றத வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு தாட் போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வெகுளியா, உண்மையா சொல்லணும்னா அவர் தான் வெகுளியா எல்லா வார்த்தையும் பேசிடுறாரு தப்பா. அந்த வார்த்தைக்கு பேசக்கூடாது. பைத்தியம், மென்டல் அப்படிலாம் சொல்றதெல்லாம் பேசக்கூடாது வீட்டுல. ஆனா அதெல்லாம் அவர் பேசி அவர் கெட்ட பேர் வாங்கிறாரு. யாருக்காகனா இவங்க 2 பேருக்காக சப்போர்ட் பண்ணி. அவருக்கு இவங்க சைடு நியாயமே இருந்தாலும் இவங்க கத்தி பேசுறது ரொம்ப தப்பு. ஆனா அந்த கத்தி பேசுற தப்ப அவர் அப்படியே பிளைண்டா விட்டுட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் வந்து இந்த வார நாமினேஷன்ல வினோத்தனாவும் வந்து வந்திருக்காரு. வினோத், பார்வதி, கமருதீன், கலையரசன், அரோரா இவங்க 5 பேர் வந்திருக்காங்க. ஸோ 5 பேர் தான் இந்த வாரம் வந்திருக்காங்கன்னும் போது அதர் பர்சன்ஸ் மேல கான்டாக்ட் போல அப்படின்றதுனா அப்போ இந்த வீட்டை சண்டை போட்டா நாமினேஷன் வரும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. பிக் பாஸ் வந்து நாமினேஷன் பண்ணும்போதே ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு வந்து சாரி அது ஒஸ்ட்ல தான் சொல்லுவாரு. ஆமா கரெக்ட், ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட்ல தான் சொல்லுவாரு. பட் நாமினேஷன் நம்மளோட இஷ்டம் தான், யாரை நாமினேட் பண்ணணும். ஆனா நீங்க என்ன நினைக்கணும்னா, இப்போ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஃபைட்டு போகுது. சாட்டர்டே வந்து எபிசோடு எடுக்கிறோம், திருப்பியும் சண்டே தான் நாமினேஷன் வரும். நம்மளுக்கு அது மண்டே டெலிகாஸ்ட்ல வரும். ஆனா இப்போ சாட்டர்டே வந்து விஜய் சேதுபதி எல்லாத்தையுமே சாட்டர்டே எபிசோட், சண்டே எபிசோட் பேசிட்டு போயிடுவாரு. அதுல எல்லாத்துலயுமே எல்லாரையும் கரெக்ஷன் பண்றது, கேள்வி கேட்கறது, திட்டுறது இதெல்லாம் பண்ணி தான் உட்கார வச்சுட்டு அடுத்த வாரம் நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க நாமினேஷன் வரீங்க, நீங்க நாமினேட் பண்றீங்கன்னா அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டாங்க, அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டாங்கன்னு அதர் ரீசனா சொல்லி நீங்க நாமினேட் பண்ணக்கூடாது. அவங்க கேம்ல எப்படி விளையாடினாங்க, கேம்ல விளையாடினாங்களா விளையாடலையா, இந்த வீட்டில் அவங்க வேலை செய்கிறாங்களா செய்யலையா, அதை வச்சு நீங்கள் நாமினேட் பண்ணலாம். ஆனால் இவங்க எல்லாருமே எப்படின்னா சண்டை போட்டால் நாமினேஷன், சண்டை போட்டால் நாமினேட்டில் குத்திடுறது, இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே நாமினேட் பண்ணுறாங்க. ஓகே பண்ணுங்க, ஆனால் அது ஒரு கட்டத்தில் அடுத்த சும்மா உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தப்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான். இப்போ இவங்கெல்லாம் அந்த துஷார்லாம் என்ன பண்ணாரு போன வாரம், ஒன்றுமே தெரியல அவரு. துஷார் தப்பிச்சிட்டாரு. விக்ரம் ஒண்ணுமே பண்ணல. ரம்யா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு போட்டாங்க, அதில் தப்பிச்சிட்டாரு. யாராவது இன்னொருத்தர் அவரை நோட் பண்ணி போட்டிருந்தா கண்டிப்பா அவரும் வந்திருப்பாரு. ஏன்னா அவரும் வந்து ஒரு மாதிரி கண்ணாமூச்சி கேம் தான் விளையாடினாரு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எந்த கேமும் விளையாடல. அப்படி பார்க்கும்போது அவரை கூட நீங்க நாமினேட் பண்ணியிருக்கலாம். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவுமே என்ன பண்ணாங்க போன வாரம், அவங்க பாட்டிலுக்காக சண்டை போட்டாங்க, அவங்க டபுள் கேம் ஆனாங்க. இதெல்லாம் வச்சு ஓட்டு போட்டிருக்கலாம். கேமி என்ன பண்ணாங்க? ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யோசிக்காம சண்டை போட்டவங்க மேல கான்சென்ட்ரேட் போறதுனால சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்றவங்களாம் தப்பிச்சுக்கிறாங்க. அவ்வளோவா நாமினேஷன்ல யாருமே வரல. ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் 5 பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. அதுவும் வந்து மெயினா இந்த கலையரசன் சண்டே எபிசோட் நைட்டு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க எபிசோட் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா வீட்டை காட்டும்போது
நாமினேஷன் ப்ராசஸை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரூல். இதை கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க திவாகரும் கலையரசனும். அது எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ எஃப்ஜே சபரிலாம் கூட தான் பேசிக்கிறாங்க. ஆனா இந்த நாமினேஷனை பத்தி பர்டிகுலரா அவங்க பேசிக்கிறது கிடையாது. இவ்ளோ ரொம்ப பயந்துப்பாங்க ஆமா, நாமினேஷன். ஒரு சீசன்ல வந்து நீங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு கொடுக்கப்பட்டது கமல் சாரோட சீசன்ல. ஆனா அந்த சீசனோட பாதியிலேயே அதை வந்து வாங்கிட்டாரு. ஏன்னா நிறைய பேர் உள்ள நாமினேட் ஆகவே மாட்டேங்கிறாங்க சும்மா இருக்கிறவங்கன்றதுனால அதை திருப்பி அந்த பவரை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா போன சீசன் இந்த சீசன்ல வந்து நாமினேஷன் நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு ரூல் தான். அப்படி சொல்லணும் போது நீங்க நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, யாரு திவாகரும் கலையரசனும் உட்காந்து பேசுறாங்க. சண்டே நைட்டே உட்காந்து பேசுறாங்க. நீ யாருக்கு போட போற அப்படின்னு கேட்கும்போது திவாகரன் சொல்ல, நான் இந்த வாட்டி வந்து வினோத் கமருதீன் தான் என்னோட இது அப்படின்னும் போது நானும் அதை தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் நாமினேஷன் பேசிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் பேசுறாரு கலையரசனுக்கு வந்து இந்த இடத்துல மக்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா மக்களை வந்து முட்டாள்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. எஸ், மக்கள் முட்டாள் தான். ஏன் முட்டாள் தெரியுமா? அவரை வந்து ஓட்டு போட்டு உள்ள வச்சிருக்க மக்கள் வந்து முட்டாள் தான். அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, வினோத் இவ்வளோ பண்றான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு, இந்த வாட்டி கண்டிப்பா நாமினேஷனுக்கு வந்துருவான். மக்கள் வந்து ஓட்டு போட்டு சேவ் பண்ணாங்கன்னா மக்கள் தான் முட்டாள். கரெக்ட் கலையரசன், மக்கள் முட்டாள் தான். ஏன்னா உங்களை வெளியில அனுப்பாம உள்ள வச்சிருக்காங்கல்ல, அப்போ மக்கள் முட்டாள் தான். அப்ப இந்த வாரம் மக்கள் அவங்களுடைய பவரை காமிக்கணும்னு தான் நான் சொல்றேன். யார் முட்டாள் யார் முட்டாள் இல்ல அப்படிங்கிறது இந்த வீக்கெண்ட்ல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிடும். ஓகேக்கா. ஸோ பாப்போம் இந்த வீக்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி.